சரியா? இனி நாங்க அடுத்ததாக பார்க்க போறது அடுத்த பரிமாணத்தில் இருக்கு. அதாவது 1000 பகுதியாக குறிப்பிடும் போதும் இன்னும் சின்னனாகத்தான் இருக்கும் அப்படி என்று சொன்னால் நாங்கள் அளவுடையில பயன்படுத்தப்படுகின்ற அடுத்த தாவலுக்கு போவோம். அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் மில்லியனின் பகுதிகள் அப்படின்னு சொல்லி. மில்லியனின் பகுதிகள், பகுதிகள், பார்ட்ஸ் per மில்லியன். இதையும் ஸ்மால் p ஸ்மால் p ஸ்மால் m என்று பார்ட்ஸ் per மில்லியன். இந்த கடைசியில இருக்கிறதான் சொல்லுது எத்தனை பகுதி என்பதை சொல்லுது. இப்ப நாங்கள் குடிக்கிறதுக்காக பயன்படுத்துற நீர்ல ஆக்சிஜன் கண்டென்ஸ் எவ்வளவு இருக்க வேணும்? குடிநீர்ல ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கும். ஆக்சிஜன் இல்லாத நீரை குடிக்கலாது. குடிக்கிறது அவ்வளவு பொருத்தப்பாடற்றது. நீங்கள் மினரல் வாட்டர்கள்ல பாவிச்சு பார்த்துருக்கீங்களா தெரியும். அதுல சில நேரத்துல இந்த பெர்சன்டேஜ்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கும். எவ்வளவு கனிவுப்பு சேர்க்கப்பட்டிருக்கு, அதுல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லி எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. சரிதானே? 1 லிட்டர் பால் எவ்வளவு ரூபா? ஆடா, 1 லிட்டர் பால் எவ்வளவு? 90 ரூபா இல்ல 100 ரூபா போயிட்டு. உங்கள்கிட்ட பண்றாங்க 70 ரூபா. சரியா? உங்கள்கிட்ட வாங்குறது 70 ரூபா, அது விற்கிறது 90 ரூபா. சரி, ஓகே. ஆனா 1 லிட்டர் தண்ணின்ற விலை இப்ப எவ்வளவு வந்துட்டு? 1 லிட்டர் போத்துல இருந்து வாங்கினீங்கடா கிட்டத்தட்ட 50-60 ரூபாய்க்கு மேல வந்துட்டு. சரியா? பாலுக்கும் தண்ணிக்கும் உள்ள வித்தியாசம் இப்படியா போச்சு. என்னண்டா, அசுத்தமான நீரை சுத்திகரிச்சு அதுல இருக்கிற சில கூறுகளை அகற்றி அதுல மேலதிகமாக இருக்க வேண்டிய சில கூறுகளை சேர்த்து அதெல்லாம் சரியான அளவுகள்ல இருக்குதோன்னு பாக்குறதுக்கு 4 படிச்சவனை பிடிச்சி வச்சு அவனுக்கு காசு கொடுத்து அது ஒரு தொழிற்சாலையில நடத்தினால் நீங்கள் வாங்குற இந்த 50 ரூபா காசுக்கு வாங்குற தண்ணி ஒரு காலத்துல 500-600 ரூபாவை தாண்டி போய் கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னால் குடிக்கிற நீரில இருக்கிற ஒவ்வொரு பதார்த்தங்களும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்ல மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும். அப்ப இந்த அளவுகளை இந்த அளவுகளை சரியான முறையில செக் பண்றதுக்கு ஒரு டிகிரி ஹோல்டர் வேணும். சரி, அதை தொழிற்படுத்துறதுக்கு அவருக்கு கருவியல் வேணும். அதுகளை அளக்குறதுக்கு கெமிக்கல்ஸ் வேணும். இவ்வளவுத்தையும் பயன்படுத்தி செய்தால் 50 ரூபாய்க்கு யாரோ புண்ணியவான் தான் தண்ணி தாரான்னு சொல்லணும். தண்ணியை நாங்கள் அநியாயம் செய்த வேண்டாம். ஒரு நாளைக்கு இந்த நிலைமை எங்களுக்கு வரும். பாலை வாங்கலாம். மாட்டுக்கு தண்ணி வச்சா மாடு பாலா தந்துட்டு போகும். ஒரு டெக்னீசியனும் தேவையில்லை. தொட்டு கட்டுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா காணும். சரி, நடக்கிறாங்க இந்த நிலைமை இப்படிமா. அப்ப இந்த குவாலிட்டி அனலைஸ்ல குடிக்கிற நீர்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்க வேணும், எவ்வளவுக்கு கூட இருந்தால் நல்லது, எவ்வளவு குறைய இருந்தா இதை குடிக்க கூடாது அப்படின்னு அளவீடுகள் இருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் குடிக்கிற நீர்ல 6 ppmக்கு மேற்பட்ட அளவுக்கு ஆக்சிஜன் அளவு இருக்கும். 6 ppm. 6 ppm என்று சொன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் குடிக்கிற நீரில் இருக்கிற ஆக்சிஜன் அளவு 6 ppmக்கு உயர்வாக இருந்தால் நாங்கள் குடிக்கலாம் என்றால் என்ன அர்த்தம்? இதன் அர்த்தம் என்ன? மேடா, உங்களை அன்மியூட் பண்ணாதான வச்சுக்க. நீங்களே அன்மியூட் பண்ணி கதைக்கலாம் தானே தேவைப்படும் போது. இசை நிலா 6 ppm குடிக்கக்கூடிய குடிநீர்ல இருக்கிற ஆக்சிஜன் கண்டென்ஸ் அளவு 6 ppm என்றா என்ன அர்த்தம்? இசை நிலா இல்லையா? பார்ட்ஸ் per மில்லியன் தான். பார்ட்ஸ் per மில்லியன் என்றா என்ன அர்த்தம்? அடுத்த ஜீவன் தசிந்தா இல்ல ஓடி ஒழிக்கிறதாக்க முடியும். கேள்வி வைக்க ஓடி ஒழிக்கிறது. சரி, என்னண்டா
10 மில்லி லிட்டர் நீரை கருதினால் நாங்கள் குடிக்கிறதுக்காக 16 மில்லி லிட்டர் நீரை எடுத்துக்கொண்டால் இந்த 16 மில்லி லிட்டர்ல இருக்கிற ஆக்சிஜன் துணிவு 6 கிராமாக இருக்க வேணும் என்பது அதன் அர்த்தம். 6 கிராம் அல்லது 6 கிராமை விட கூட இருக்கணும் என்ற அர்த்தம். அதாவது 16 மில்லி லிட்டர் என்பது 1000 லிட்டர். என்னடா இது 1000 லிட்டர் தானே? 1000 லிட்டர் நீரில கரைஞ்சிருக்க வேண்டிய ஆக்சிஜன் துணிவு தான் 6 கிராம். இதைத்தான் இந்த 6 ppm என்பது தெரியப்படுத்துது. 6 ppm என்பது இதைத்தான் எங்களுக்கு தெரியப்படுத்துது. சரியா? இப்போ 100% மாதிரி தானே இது எல்லாத்தையும் நாங்கள் குறிப்பிடுறோம். நீங்கள் பார்க்க வேண்டியது இதைத்தான். உடனடியாக பின்னம் போட்டுருவோம். 16க்கு 6 அவ்வளவுதான். இது ஆக்சிஜன் என்று சொன்னதால நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல நீரின் கனவளவுக்குரியது. ஆக்சிஜனை வந்து நாங்கள் கனவளவில் இங்கே அளவிடலாது. ஏன்னா அது வாயு நீர்ல கரைஞ்சிருக்கு. ஆகவே திணிவில் அளவிடலாம். ஆகவே திணிவு கனவளவு பின்னத்துக்குரியதாக இது இருக்கு. பார்ட்ஸ் பெர் மில்லியன் என்பது பின்னம் தர பார்ட்ஸ் பெர் மில்லியன் என்பது பின்னந்தர 10/6. ஒவ்வொரு சமன்பாடும் எப்படி மாறிக்கொண்டு வருது என்று பாருங்க. மில்லியனின் பகுதிகள் மில்லியனின் பகுதிகள் என்றால் பின்னந்தர 10/6. அப்ப இங்க வரப்போற விடை என்னவா இருக்க போகுது? எக்ஸ் ஒரு விடை வந்தால் அது ppm இருக்கும். 6 ppm ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா காய்ச்சிருக்கேன். நான் வந்து 1 லிட்டர் நீரை ஒரு நாள் குடிக்கிறேன். 1 லிட்டர் நீரை குடிக்கிறேன். அப்ப இந்த உடலுக்குள்ள நீரோடு சென்ற ஆக்சிஜன் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும்? ஏடா 6 ppm அளவில் இருக்கிற குடிநீரை நான் குடிக்கிறேன். அதுல நான் 1 லிட்டர் குடிக்கிறேன். எந்த உடலுக்குள்ள போனா ஆக்சிஜன் அளவு எவ்வளவு? இங்க பாரு எப்படி இது 6 வீதம். நான் 1 லிட்டர் குடிக்கிறேன்டா நீ உடனே என்ன சொல்லுவாய்? 100க்கு 6 இருக்கு. ஆகவே 1000க்கு எவ்வளவு கேட்பாய்? 1000 மில்லி. என் திணிவு கனவளவு பின்னதுக்கு அழகு இருக்கு. அப்ப லிட்டரை மில்லி லிட்டராக மாத்தணும். இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? 6 ppm என்று சொல்லியிருக்கேன். அப்ப நீங்கள் பின்னம் போடும் போது 10/6 மில்லி லிட்டர்ல 6 கிராம் ஆக்சிஜன் இருக்குதுன்னு சொன்னால் நான் குடிச்சது 1 லிட்டர். 1 லிட்டர் என்பது 1000 மில்லி லிட்டர். அப்ப இந்த மில்லி லிட்டரும் வெட்டுப்பட இதுல ஒரு 1000 இதுல ஒரு 1000 வெட்டுப்பட 13 மிஞ்சும். இந்த 13 மேல 10/3 கிராம். அப்ப இந்த உடலுக்குள்ள போன ஆக்சிஜன் அளவு 6 தர 10/3 கிராம், அதாவது 6 மில்லி கிராமாக இருக்கு. இப்படித்தான் இந்த கணித்தல்களை நாங்கள் அணுக போறோம். 100% கணித்தல்களை எப்படி அணுகிறோமோ அதே போலவே இந்த ppm ppb எல்லாம் கணித்தல்கள் அணுகப்பட வேண்டும். அதை நீங்க குழப்பம் இல்லாமல் அணுகிக் கொள்ளலாம். சரியா? அப்ப சமன்பாடு எழுதி கொள்ளுங்க. மில்லியனின் பகுதிகள் பார்ட்ஸ் பெர் மில்லியன். பார்ட்ஸ் பெர் மில்லியன். மில்லியனின் பகுதிகள் என்று சொன்னால் பின்னந்தர 16. அந்த பின்னம் என்ன பின்னமாகவும் இருக்கலாம். அது இடம் பொருள் ஏவல் என்று சொல்லி நாங்கள் கவனிக்க வேண்டி வரும். பின்னம் தர 16. இப்ப சில பதார்த்தங்களை நாங்கள் இந்த அளவில குறிப்பிட்டாலும் மிகச்சிறியதாக வரைக்கும் நாங்கள் அடுத்த ஒரு அளவு திட்டத்துக்கு போவோம். அதுக்கு தான் பேர் பில்லியனின் பகுதிகள். மில்லியன் பகுதி வேற, பில்லியனின் பகுதிகள் வேற. பில்லியனின்
பகுதிகள். பில்லியனின் பகுதிகள். சரியா? பில்லியனின் பகுதிகள். அப்ப பில்லியனின் பகுதிகள் என்று சொன்னால் பின்னம் தர. பில்லியனின் பகுதிகள் பார்ட்ஸ் பெர் பில்லியன். பார்ட்ஸ் பெர் பில்லியன். பிபிபி என்று வரும். பார்ட்ஸ் பெர் பில்லியன், பிபிபி. அவ பில்லியனின் பகுதிகளை பின்னந்தர 10⁹ என்று எழுதுவோம். பில்லியன் என்பது 10⁹. பில்லியனின் பகுதிகள் என்றால் பின்னந்தர 10⁹. அப்ப நீங்கள் சமன்பாடு எழுதி கொள்ளலாம். பில்லியனின் பகுதிகள் சமன் பின்னம் தர 10⁹. அப்ப இதுக்கு விட வரும்போது ஏதோ ஒரு வருமானம் வரும் எக்ஸ், அது பிபிபி என்று இருக்கு. இந்த 100-இன் பகுதி, 1000-இன் பகுதி, மில்லியனின் பகுதி, பில்லியனின் பகுதிகள் எல்லாம் எவ்வாறு ஒன்றிலிருந்து ஒன்று மாறிக்கொண்டு போகுதுன்றதை நீங்க பாருங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானதுதான். 100 வீதத்தை ஒப்புடைக்க நாங்கள் என்ன செய்தோமோ அதே வேலையை தான் இங்கேயும் செய்ய போறோம். சரியான எல்லா சமன்பாடுகளையும் ஒரு எழுதி கொள்ளுங்க. எல்லா சமன்பாடுகள்ல இருந்தும் என்ன மாதிரி ஒவ்வொன்றையும் கணிக்கலாம்ன்றதுல முடிவெடுத்துக் கொள்ளுங்க. சரியா? நான் அழிக்கிறேன். இந்த சமன்பாடு உங்களோட இதுல போட்டு இருக்கேன். சரி, அந்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. சரி, 1000 கிராம் 1000 கிராம் சரியா? 100 கிராம் H2SO4 கரைசலில் H2SO4 கரைசலில்
100 கிராம் H2SO4 கரைசலில் 0.00085 கிராம் 0.00085 கிராம் 0.00085 கிராம் H2SO4 கரைந்திருப்பின் H2SO4 கரைந்திருப்பின் H2SO4 கரைந்திருப்பின் கரைசலில் உள்ள கரியத்தின் அமைப்பை கரைசலில் உள்ள கரியத்தின் அமைப்பை கரைசலில் உள்ள கரியத்தின் அமைப்பை கருத்தில் கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது கேள்வி, கரியத்தின் திணிவு பின்னம் யாது? கரியத்தின் திணிவு பின்னம் யாது? இரண்டாவது கேள்வி, H2SO4 இன் அமைப்பை H2SO4 இன் அமைப்பை H2SO4 இன் அமைப்பை பின்வரும் அலகுகளில் அல்லது அளவீடுகளில் குறிப்பிடுக. அளவீடுகளில் குறிப்பிடுக. ஒன்று, நூற்று வீதம். பிராக்கெட்டுக்கு பிபிஹெச் போடுங்க. பிபிஹெச் உங்கள்ட்ட ஒரு தரம் கேட்க மாட்டீங்க, அது வீதம் என்று கதைக்கப்படும். அடுத்த பிபிடி, அடுத்தது பிபிஎம், நாலாவது பிபிபி, சரியா? அடுத்த கேள்வி மூன்றாவது, மேற்படி கரைசலில் உள்ள கரியத்தின் அமைப்பை
மேற்படி கரைசலில் உள்ள கரையத்தின் அமைப்பை தெரிவிப்பதற்கு பொருத்தமான அளவீடு எது? இவ்வளவு அளவீட்டுல வந்து பார்க்க உங்களுக்கு விளங்கும். இதுல எதை வச்சு நாங்கள் இதை பயன்படுத்தணும்? பொருத்தமான அளவீடு எது? பொருத்தமான அளவீடு எது? சரிதானே? நீங்க கணிச்சீங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் எந்த அளவில குறிப்பிடுவது பொருத்தப்பாடாக இருக்குமென்னு சொல்லி. 100 வீதத்துல குறிப்பிடுவதா அல்லது பிபிஎம்ல குறிப்பிடுவதா பிபிபில குறிப்பிடுவதா பொருத்தப்பாடா இருக்குமென்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஆன்சர்களை எனக்கு ஒரு போட்டுக்கொள்ளுங்க. நான் மிச்ச கேள்விகளையும் போட்டு விடுறேன். சரிதானே? நான் விளங்கப்படுத்தினதை வச்சுக்கொண்டு செய்யக்கூடிய ஆக்கள் செய்யுங்க. நான் மிச்ச கேள்வி போடுறேன். அடுத்த வகுப்பு நாளைக்கு இருக்குதானே? சரியா? பார்ப்போம். விடைகள் போடும்போது நீங்கள் எந்த பகுதிகளில் குறிப்பிடுங்கன்னு போடணும். ஏன்னு சொன்னால் சாதாரணமாக விளங்காது. என்ன இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 1000க்கு 0.008 கிராம். இதை நீங்கள் 1000 பகுதியா குறிப்பிட்டா 0.008 இருக்கும். இப்ப 100 பகுதியா குறிப்பிட்டா இன்னும் ஒரு 0 இடையக்க புகுந்துடும். சரிதான்? 100 பகுதி இன்னொரு புகுந்து இந்த மில்லியன் பகுதியாக குறிப்பிட்டால் கிட்டத்தட்ட 8.5 ppm வரும் மில்லியன் பகுதிக்கு. பில்லியன் பகுதி என்றால் அது 8500 போயிடும். அப்ப 8500 ppb என்று குறிப்பிடுவதிலும் பார்க்க 8.5 மில்லியன் என்று குறிப்பிடுவது பொருத்தப்பாடாக இருக்கும். இங்க பாருங்க, நான் இதை செய்து விடுறேன். நான் கூடுற கேள்வி செய்ய கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. அது வேற சோழிகளே தானே இருக்கு இல்ல? எங்களோட நீங்கள் தானே பிஸியானார்கள், சோழி கூடினார்கள். சரி, இதை நான் செய்து விடுறேன். இதை செய்தா நான் போடுற கேள்வியை உங்களால் அணுகக்கூடியதா இருக்கும். பாருங்க, முதலாவது கேட்கப்பட்டிருக்குது பின்னம். என்ன பின்னம் கேட்டு? திணிவு பின்னம் 1000 கிராம் கரைசல்ல 0.008 கிராம். சரியா? 0.008 இல்லை என்றால் விரையன் பெருமானம். சரிதானே? 0.008 கிராம். இவ்வளவுதான் துணிவு பின்னம். அப்ப துணிவு பின்னத்துக்கு நீங்க போடும் போது இன்னும் என்ன வேற போக சொல்லுவாங்க. இதை விட சுருக்கணும். இந்த கிராம் வெட்டுப்படும். இது இலைக்காலதான் போகும். 0.0000008 இதுதான் துணிவு பின். அவன் எப்படி இருக்கும்? இப்படி சொல்லலாமா? இப்படி சொன்னா ஞாபகத்துல இருக்குமா? எத்தனை சைபர் போட்டோன்னு திருப்பி எண்ணி பார்க்க வேண்டியா கிடைக்கும். அப்ப துணிவு பின்னத்துல இதை குறிப்பிடலாது. சரி, 100 வீதத்துல குறிப்பிடுவோம். 100 வீதம் என்றா என்ன? பின்னந்தர 10/2. அதை நான் பின்னத்திலேயே போடுறேன். எனக்கு தலை அடிக்குது இதுக்குள்ள பார்க்க. அப்ப 100 வீதத்துல குறிப்பிடுவோம். முதலாவது கேள்விக்கு விட கொடுப்போம். 100 வீதத்துல குறிப்பிடுவோம். பின்னம் 0.008. பின்னம் 0.008. அதன்கள் 100 1000 அல்லது 2 முறை அளவுல போடப்படணும். என்ற துணிவு பின்னம் எல்லாம் 100 வீதம் என்ன? பின்னந்தர 10/2. அப்ப 100 இறுக்கம். இப்ப சுருக்கினால் இதுல 2 சைவரும் இந்த 100 மட்டுப்படும். இது 0.008. சாரி,
0.85 வீதம் என்று வரும். 0.0085 வீதம் என்று வரும். சரி இருக்கட்டும். ஐ படத்துல சொன்ன மாதிரி அதுக்கும் மேல என்ன இதுல பார்த்தாலும் சரி வராது, இதுக்கும் மேல ஏதோ பாப்போம் என்ன விதியோ தெரியும். சரி, அப்ப இந்த அளவுல குறிப்பிட்டாலும் இது இப்படித்தான் வருது. 100 குறிப்பிட்டாலும் சரி. நாங்கள் 1000 பகுதியாக குறிப்பிட முயற்சிப்போம். 2வது பிபிடியில் இன்னும் 1000 மொத்த துணிவு 1000 கிராம். அதுல 0.0085 பின்னம் தர 10/3. இதுல ஒரு 1000 இருக்கு, இதுல ஒரு 1000 இருக்கு. வெட்டுப்படும். சந்தோஷமா முதலே விளங்கி இருக்கணும். செய்த நாங்கள் செய்து பார்ப்போம். 0.85 பிபிடி என்று போடணும். இல்லைன்னா விளங்காது. சும்மா 0.085 கூட விளங்குங்க இல்லதானே. அப்ப அது போடணும். 1000க்கு வரும். அடுத்தது பிபிஎம் பின்னந்தர 10/6 பின்னந்தர 10/6 மூன்றாவது வழி. பிபிஎம் 1000க்கு 0.0085 இருக்கா. பிபிஎம்ல குறிப்பிட்டு பார்ப்போம். இதுவும் ஒர்க் அவுட்ல தானே. 10/6 இதுல ஒரு 1000 இருக்கு, இதுல ஒரு 1000 வெட்டினால் 3 மிஞ்சும். இந்த 1000 இதை பெருக்கினால் 8.5 என்று என்ன பிபிஎம். அவ மில்லியன் பகுதியாக சொல்லும் போது ஓரளவுக்கு கைக்கணக்கான பெருமானம் வருதுன்னு. கைக்கணக்கான பெருமானம் உண்டு. ஓரளவுக்கு கருத்துல கொள்ளக்கூடிய அளவுக்கு முழுவன் பெருமானமோ அல்லது அன்வித்த பெருமானமோ இருக்கு. 8.5 தானே. 8.5 பிபிஎம் ஞாபகத்துல வச்சு ஜோதிச்சு பாருங்க. பின்னத்துல சொன்னா 5 சைபர் போட்ட ஞாபகமா கிடக்கு. 120 சொன்னா 3 சைபர் போட்டுருக்கு. வாசிக்கவும் கஷ்டமா இருக்கும். அப்ப இப்ப சரி, அடுத்த இதுக்கு மேலே ஜோதிச்சு பார்ப்போம். மற்ற அளவையும் ஜோதிச்சு பார்ப்போம். பிபிபிக்கும் பார்ப்போம். ஆக மொத்த துணிவு 1000. அதுல 0.0085 தான் துணிவு பின்னம். இப்ப பில்லியன் என்றா 10/9. இதுல ஒரு 1000, இதுல ஒரு 1000 போட்டா இதுல ஒரு 6 மிஞ்சும். சரியா? 6 மிஞ்சினால் இதுல ஒரு 3 பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 8.5 தர 10,000. அப்ப உங்களுக்கு 8500 பிபிபி என்று வரும். இது கொஞ்சம் பெருத்து போச்சு. ஆகவே நாங்கள் இந்த கரைசல்ல உள்ள கரியத்தின் அமைப்பை தெரிவிப்பதற்கு பிபிஎம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அளவீட்டு முறையை அல்லது அலகை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இந்த கரைசல்ல 8.5 பிபிஎம் H2SO இருக்குண்டா மறுதலையா சொல்லணும். என்ன மில்லியன்ல 8.5 கிராம் இருக்கு. அப்ப 1000 எவ்வளவு இருக்குமென்று திருப்பி கேட்கலாம். இதே கேள்வியை திருப்பி கேட்கலாம். ஒரு கரைசல்ல இருக்கிற H2SO4 அளவு 8.5 பிபிஎம். 1000 கிராம் கரைசல்ல உள்ள H2SO4 திணிவு எவ்வளவு என்று கேட்டால் ஒன்றும் பயப்பட இல்லை. சந்தோஷமா மில்லியன் சொல்லுது. இது என்னன்னு சொல்லுது? இதுல இவ்வளவுன்னு சொல்லுது. அப்ப உடனடியாக பின்னம் போட போறோம். 10/6 மில்லியில 16 கிராமில. இது திணிவு பின்னம் தான். 16 கிராமில 8.5 கிராம் H2SO4 இருக்கு. 8.5 பிபிஎம் என்றது சொல்லுது. என்னடா கிடக்குறது? 1000 கிராம். 1000 கிராமில் எவ்வளவு இருக்கும் என்று கேட்டால் இந்த 1000 இதில் விட கீழே ஒரு 1000 மிஞ்சும். கசங்குத்தினால் 0.0085 மீண்டும் ஆரம்ப விடை எங்களுக்கு வரும். சரிதானே? நீங்கள் இதற்காக செய்து பாருங்க. இந்த ஆன்சர் உங்களுக்கு போட்டு விடுறேன். அனைவர் விட சொல்லிட்டீங்களா? அதுக்கிடையில குட். சரி, அப்படி கொஞ்சம் நாள் வாங்கினீங்க ஆக்டிவா இருக்கிறதால படிப்பிக்க சந்தோஷமா கிடக்கு.